அண்ணி, என்ன மீறி எனக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு அண்ணி. அண்ணி, உங்க பாட்டால வந்த இந்த கண்ணீர் என் மனசையே தொடச்சி சுத்தமாக்கிடுச்சு அண்ணி. இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல, பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு அண்ணி. ஐயோ, இப்ப நாம ஏதாவது சொல்லி ஸ்கோர் பண்ணி ஆகணுமே. இந்த நேரத்துல ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. ஆதிமா, உன் பாட்டு என்ன அப்படியே தூக்கிட்டு போய் அந்த அம்மன் காலடியில அப்படியே படுக்க வச்சிருச்சு. பாடி சிரிச்சுட்டா நமக்கு சோறு கண்போம். ஆதிர, சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதே இல்லை. நீ பாட பாட என் உடம்பு, என் மனசு, என் புத்தி எல்லாம் அப்படியே சிலிர்த்து போய் எனக்குள்ள ஒரு மாதிரி பரவரன்னு ஆயிடுச்சு. நிஜமா சொல்றேன் ஆதிர, நீ பாடின பாட்டு மட்டும் இந்த அம்மனுக்கு உண்மையிலே கேட்டு இருந்துச்சுன்னு வையேன், இந்நேரம் அந்த தெய்வமே நம்ம வீடு தேடி வந்திருக்கோம். அம்மா, அம்மா, யாராவது இருக்கீங்களா? அண்ணி, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. போ ஆதிர. யார் ஆதிர இவங்க? தெரியலையே. அம்மாடி, என்னம்மா அப்படி பாக்குற? எனக்கு உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கு, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. என்ன பாக்குறவங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கு. என் முகராசி அப்படி. ஆனா உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடிக்கடி பார்த்திருக்கேன். அப்படியா? எங்க பார்த்திருக்கீங்க? வேற எங்க, நம்ம அம்மன் கோவில்ல தான். ஆஹா. அதை விட்டா எனக்கு போக்கடையாது. கோயில்ல என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? சுத்தம் பண்றதுதாமா. சுத்தம் பண்றதுன்னா இந்த கோயிலுக்கு வரவங்க போறவங்க மனசையெல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி சொல்றியம்மா? இல்லம்மா, கோவில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவேன். அதுவே மனசு சுத்தம் பண்ற மாதிரி தான். ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசலனா இந்த காலத்துல பொழைக்க முடியுமா சொல்லுங்க? அதுவும் கரெக்ட் தாமா. அது சரிம்மா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க வீட்ல இன்னைக்கு ஆடி மாசத்துக்காக அம்மனுக்கு கமகமன்னு கூழ காய்ச்சி ஊத்துனீங்கன்னு தெரிஜனும் ஊருஜனும் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அத கேட்டதும் என்னால கோவில்ல உட்கார்ந்திருக்க இருப்பே கொள்ளல. அதான் ஆசையா கிளம்பி ஓடி வந்துட்டேன். வர வழியில நல்ல பாட்டும் கேட்டுச்சு, ரொம்ப சுகமா இருந்துச்சு. என் தாயி, அந்த பாட்டு பாடினது நீதானா? ஆமாங்க. அம்மனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் ஓடி வந்துட்டேன். இப்போ ரொம்ப பசிக்குது. ஒரு சொம்பு கூழ் இருந்தா பாட்டை கேட்டு என் மனசு குளிர்ந்த மாதிரி கூழ குடிச்சு என் வயிறும் குளிரும். கொடுக்கறியா தாயி? இதோ கொடுக்குறேம்மா, ஒரு நிமிஷம்.